ஸோ தமிழ் வணக்க வாழும் தமிழர்களுக்கு என் தமிழ் வணக்கம். நம்ம பிஜிடி சீரீஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதோட தேர்ட் டெஸ்ட் நாளைக்கு ஆரம்பிக்குது. மேட்சோட ப்ரிவ்யூ மாதிரி போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 மேட்ச் ஆக்ஷன் பேக்டாக இருந்திருக்கு. அகைன் நம்ம ஜோஷுவா வெல்கம் பண்ணுறோம். அண்ட் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் பேர்த்தில் இந்தியா ஆஸ்திரேலியாவை 295 ரன்ஸில் போட்டலாம் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி 10 விக்கெட்ஸில் ஆஸ்திரேலியா இந்தியாவை போட்டலாம் பண்ணாங்க அட்லைடில். ஒரு செம ஈவெண்ட்ஃபுல் சீரீஸாக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அதை பற்றி பேசுவோம். ஹாய் ஜோஷ்வா. ஹாய் அக்ஷர். ஹாய் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்ல அஃப்கோர்ஸ் செம்மையா போச்சு. 2 சைட்லயுமே பக்கா டாமினேஷன். ஆனா எந்த ஒரு மேட்ச்லயுமே 2 சைடும் ஃபைட் பண்ணி நம்ம பார்க்கல. அங்கதான் இது மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் இனிமேல இன்னும் 3 மேட்ச் இருக்கு, பார்ப்போம். கண்டிப்பா ஒரு 2 சைட்லயும் பக்காவான ஒரு ஆக்ஷன் பேக்டா ஒரு மேட்ச் இருக்கும்னு நம்புறோம். ஆனா கண்டிப்பா நம்ம இந்தியாவும் சொல்லி ஆகணும், ஆஸ்திரேலியாவும் சொல்லி ஆகணுங்க. 2 டீம்ஸுமே பக்காவா ஆடினாங்க. அதை நம்ம சொல்லி ஆகணும். டாமினேட் பண்ணும்போது அன்ரியல் டாமினேஷன் தான் நம்ம சொல்லி ஆகணும். எஸ். ஸோ அதான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு பயங்கரமான ஒரு விக்ட்ரி. சரி, மொமெண்டம் இந்தியா பக்கம் தான் அப்படின்னு நினச்ச அட்லைடு உள்ள வரும்போது ஃபஸ்ட்டு பால்லேயே அந்த மொமெண்டம் உடைச்சார் மிச்சல் ஸ்டார்க். யசஸ்வி ஜெய்ஸ்வாலை ஏன்டா என்ன பாத்திரா நீ ஸ்லோவாக போடுறேன்னு சொல்கிற அப்படின்னு நறுக்குன்னு ஒரு எல்பிடபிள்யூ. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, பிங்க் பால் டெஸ்ட் அப்படின்றது நம்ம போன வாட்டி அட்லைட் நம்ம போகும்போது 36 ஆல் அவுட் ஆனோம். ஸோ பிங்க் பால் டெஸ்ட் அப்படின்றத நம்ம இந்தியாலையும் ப்ரொமோட் பண்ணணுமா நிறையா. பிகாஸ் நம்ம ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அந்த மாதிரி கண்ட்ரிஸ் போகும்போது அந்த பிங்க் பால் டெஸ்ட்டை வந்து நம்ம பர்டிகுலராக நம்ம தோக்குறோம் அப்படின்றத வந்து பிசிசிஐ கன்சிடர் பண்ணோம். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரி கண்டிப்பா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இது பண்ணும்போது இந்தியா வந்து ஒரு சான்ஸே கொடுக்க கூடாது ஆப்போசிஷனுக்கு. அதுதான் நம்ம மெயினா இது பண்ணி ஆகும். எல்லா சைட்ஸுமே இந்தியா தன்னை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும் தான் எல்லாருமே நினைப்போம். கண்டிப்பா இந்த பிங்க் பால் டெஸ்ட் இதை வந்து கண்டிப்பா நம்ம கொண்டு வந்தே தான் ஆகும். பிங்க் பால் டெஸ்ட்னு சொன்ன உடனே எனக்கு 36 ஆல் அவுட் தான் அப்ப சொன்ன மாதிரி ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ பரவாயில்ல, அந்த மாதிரி இது நடக்கல. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். மேபி இந்தியா கண்டிப்பா அதை கொண்டு வருவாங்கன்னு நம்ம நம்புறோம். எஸ், கரெக்ட். ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டை பற்றி பேசியாச்சு. அடுத்து வந்து தேர்ட் டெஸ்ட்டில் இந்தியா என்னென்ன விஷயங்கள் கரெக்டாக பண்ணணும் டு பவுன்ஸ் பேக் இன் டு த சீரீஸ்? அவங்களோட அப்ரோச் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல லைட்டாக இதுவாயிடுச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்லேயே அதை மாற்றிக்கிட்டாங்க. கரெக்டாக இருந்துச்சு. மேபி அவங்க 2 சைட்லையுமே இம்ப்ரூவ் பண்ணணும் தான் இப்போ எல்லாருமே நினைக்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ப்ராப்பராக போச்சு. ப்ராப்பராகவே அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டா இந்தியா டாமினேஷன் தான் சொல்லி ஆகணும். செகண்ட் டெஸ்ட்ல தலையில நடந்துச்சு. வாட் வென்ட் ராங்னா கண்டிப்பா நம்ம பேட்டிங் மெயினா சொல்லி ஆகணும். யாருமே விளையாடல, லிட்டரலா யாருமே விளையாடல. ரொம்ப கம்மியா தான் அடிச்சிருந்தாங்க. ஸ்கோர் சொல்லிட்டு ஐ கெஸ் அரௌண்ட் லெஸ் than 200 தான் நினைக்கிறேன் 2 இன்னிங்ஸ்லயுமே. ஏன்னா ஆஸ்திரேலியா செகண்ட் இன்னிங்ஸ்ல 19 ரன்ஸ் அடிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு டிஃபீட் கண்டிப்பா இந்தியா ஃபேஸே பண்ணக்கூடாது. அதுவும் பீங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட்ஸ் இன் டெஸ்ட் கிரிக்கெட்ங்கிற போது கண்டிப்பா இந்த மாதிரி இதை பண்ணவே கூடாது. மேபி ஸ்குவாட சேஞ்ச் பண்றது பதிலா மேபி பிளேயர்ஸ் அவங்களோட கேம் இம்ப்ரூவ் பண்ணாலே, இல்ல அவங்க என்ன பண்ண போறாங்கிற ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணாலே கண்டிப்பா விக்டரி இந்தியா கிடைக்கும்ங்கிறத நம்பிக்கையா இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே அவங்கள பார்த்தோம், அவங்க சைடு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு கேம் அவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, பட் அவங்க வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் தான் ஒரே ஒரு டிராபேக்கா இருக்கு. எதுவுமே கிடையாது. கரெக்ட், அதே தான் நானும் சொல்ல நினச்சேன். ஸோ ஓகே, அடுத்து ஃபஸ்ட்டு அதாவது நான் இந்த சீரீஸில் என்ன ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணேன்னா, தோக்குற டீமோட ஜெயிக்கிற டீமுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பயங்கரமான விக்டரி, பட் செகண்ட் டெஸ்ட்டில் பயங்கரமான தோல்வி. ஸோ வந்து 2த்துக்குமே 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸில் வந்து நடந்திருக்கு. ஸோ எந்த டீம் இந்த தேர்ட் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்? கொஞ்சம் 2 டீமுமே ப்ரெஷர் இருக்கும், அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் அந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் எந்த டீமுக்கு இருக்கும் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுறேன்? நான் இந்தியாவுக்கு தான் ப்ரெஷர் அதிகமா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். ஏன்னா ஒரு நியூசிலாந்துக்கு இப்போ ஹோம் கேம்ல நியூசிலாந்துல தோத்துட்டு வந்திருக்காங்க. 3-0 லாஸ்க்கு அப்புறம் ஒரு மொமெண்டம் கீப் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. பட் அதே மாதிரி டக்குனு அவங்க இழக்கிறாங்கிற போது செகண்ட் டெஸ்ட் அதை நான் பார்த்தோம். கண்டிப்பா அவங்களால அந்த மொமெண்டம் கீப் அப் பண்ண முடியுமாங்கிற அந்த ப்ரெஷர்லேயே செகண்ட் டெஸ்ட் லூஸ் பண்ணிட்டாங்கிறத நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். தேர்ட் டெஸ்ட்லயும் அவங்க அதே ஃபீல் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. மேபி அவங்க வந்து நத்திங் டு லூஸ் மைண்ட் செட்ல ஆடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல தேர்ட் டெஸ்ட் கண்டிப்பா மிகப்பெரிய கம்பேக் கொடுக்க சான்சஸ் இருக்கு. பிகாஸ் லிட்டரலா இப்போ இந்தியாவுக்கு வந்து அவங்க ஜெயிச்சா மட்டும்தான், ஜெயிச்சா குவாலிஃபை ஆகலாம், இல்லைன்னா கிடையாது. இல்லைன்னா சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா 2 பேரும் போயிடுவாங்க, WTC ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. இப்போ இந்தியா நத்திங் டு லூஸ் மைண்ட் செட்ல ஆடுவாங்க, அதான் நான் நம்பிட்டு இருக்கேன். இந்தியாவுக்கு ப்ரெஷர் ஃபேஸ் பண்றாங்க, கண்டிப்பா ஃபேஸ் பண்றாங்க. பட் ஆஸ்திரேலியா இன்னுமே கூட அதிகமாக ஃபேஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ ஹோம் கிரவுண்ட்ல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சான்சஸ் இருக்கு அதிகமாக ஆஸ்திரேலியா ப்ரெஷரை ஃபேஸ் பண்றதுக்கு. ஓகே, ஸோ நல்ல ஒரு பாயிண்ட்டு. அண்ட் இந்தியாவோட போலிங்க்கு நம்ம வரோம். இப்போது எப்படி சொல்கிறது, பும்ரா தனியாலாம் நின்று 7-8 ஓவர் ஸ்பெல்லாம் போட்டுட்ருக்காரு. அவர் லெஜண்ட் தான், அவர் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அவர் மட்டும் தான் கொஞ்சம் டெட்லியாக போடுறாரா. மற்றவங்கலாம் சிராஜ்
4 விக்கெட் எடுத்தார், இல்லைன்னு நான் சொல்லலை. ஹர்ஷித் ராணாவும் ஃபர்ஸ்ட் மேட்ச் டீசெண்டாக போட்டார். பட் செகண்ட் மேட்ச்ல ஹர்ஷித் ராணா பயங்கரமாக அடி வாங்கினாரு. நான் அதுக்காக வந்து நான் ஹர்ஷித் ராணாவை ட்ராப் பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவர் அப்போதான் ஒரு கான்ஃபிடன்ஸ் அவருக்குள்ளேயும் வரும். நமக்கு நம்மளை பேக் பண்ணுறாங்க, ஸோ நம்ம நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நான் ட்ராப்லாம் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் பும்ரா மட்டும்தான் ஒரே ஆளாக போட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பும்ராவோட ஒர்க் லோடுமே ஜாஸ்திங்க. நம்ம பும்ரா எதுவுமே சொல்ல முடியாது, தனியாலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பிளேயரால ஒரு ப்ரொடக்ட் கொடுக்க முடியாதுங்க. அவர் பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காரு எல்லாத்துலயுமே. அவர் என்ன கேட்டா சிராஜ் ஆஃப்கோர்ஸ் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு, இல்லன்னு சொல்றேன். பட் எக்கானமி மத்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி ஆகணும்ல. இப்போ என்னதான் விக்கெட் எடுத்தாலும் ரன் ஸ்லீக் பண்ணா அந்த விக்கெட்டுக்கு அர்த்தமே இல்ல. இப்போதான் டிராவிஸ் அடிச்சாரு, 140 அடிச்சிட்டாரு, 140 அடிச்சுட்டு அவுட்டே ஆனாரு. அந்த இடத்துல முடிச்சிட்டாங்க கேம். லிட்டரலா 90% முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் விக்கெட்டுமே யூஸ் இல்லங்கிற மாதிரிதான் கணக்கு. இப்போ எப்படி சொல்றது, லாங் ஸ்பெல்ஸ் போடணும், ரன்ஸ் தரக்கூடாது. ஆப்போசிஷன் வந்து லிட்டரலா எப்படி சொல்றது, டிராப் பண்ணி வைக்கணும். அந்த ஸ்பெல்ல டிராப் பண்ணி வைக்கணும். அவங்க ரன்ஸே அடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்பெல் போடதான் உண்டு. அது ஒருத்தரால மட்டும் பண்ண முடியாது. ஒரு 2-3 பேர் அதுக்கு பும்ரா ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி இதுல பட்சத்துல மட்டும்தான் பவுலிங் அட்டாக்கிங்குமே ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு ஆளா மட்டும் மொத்த பவுலிங் அட்டாக்குமே கேரி பண்ண முடியாதுன்னு நான் நம்புறேன். அதெல்லாம் வேற எதுவுமே கிடையாது. அண்ட் எஸ், ஷமி வேற வராருன்னு சில பேர் சொல்றாங்க, வரமாட்டாரு சில பேர் சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஷமி 80% ஃபிட்டு அப்படின்னா கூட நான் கண்டிப்பாக ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்த ஃப்ளைட் ஏற சொல்லிடுவேன். பிகாஸ் ஷமி மாதிரி ஒரு ஆள் ஒரு பவுலிங் லைனப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக ஆஸ்திரேலியன்ஸ்குள்ளே அவர் பேரை வந்து ஸ்குவாடில் பார்த்தாலே ஒரு பயம் வரும். 3rd டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக முடியாது, அவர் இன்னும் இந்தியாவில் தான் இருக்காருன்னு கேள்விப்படுறோம். பட் 4th and 5th டெஸ்ட் அட்லீஸ்ட் அவர் வந்தார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஷமியோட கம்பேக் பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் தெரியுதா? அவர் வந்தால் நல்லா இருக்கும் ரெண்டு விதமாவும் சொல்றாங்க. அவருக்கு அந்த டோர்னமெண்ட்ல இன்ஜுரி ஆச்சுன்னு சொன்னாங்க. இப்போ சில பேர் வந்து ஆஸ்திரேலியா கிளம்பிட்டாரு, 3rd டெஸ்ட்க்கு வருவாரு, ஆடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு 80% ஃபிட்டா இருந்தா கூட மேபி கண்டிப்பா ஷமியை கண்டிப்பா இறக்கலாம். அது வந்து ஒரு ஹீரோட கண்டிப்பா பிளே பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சப்போர்ட்டா அதே மெத்தட் போலஸும் அதை சுத்தி ஒரு நல்ல ஒரு பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிப்பா பார்க்க முடியும். பட் எனக்கு தெரிஞ்சு ஷமி வராது டவுட் தான். அவர் ஏன்னா இன்ஜுரிட்டாங்க இப்போ ஒரே இது இல்லைன்னா கண்டிப்பா ஷமியை பிளைண்டா இறக்கலாம், யோசிக்கவே தேவையில்ல. ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் கொண்டு வர முடியும். ஷமிக்கு இன்ஜுரிங்கிறது தான் ஒரே விஷயம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா 3rd டெஸ்ட் ஆட மாட்டாருன்னு நம்புறேன். மேபி 4th and 5th டெஸ்ட் மேபி சான்சஸ் இருக்கு, பார்க்கலாம். சரியா தெரியல. எஸ், கரெக்டாக சொன்னோம். அண்ட் இப்போ மெயின் பாயிண்ட் என்னன்னா, ரோஹித் சர்மாவை எல்லாரும் போய் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரோஹித் சர்மா வந்ததே ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னு சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. நான் அது வந்து அவர் வந்து கன்ஃபியூஷன்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் கேப்டன், கண்டிப்பாக அவர் இருந்து தான் ஆகணும். ப்ளஸ் அவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல டே இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணுவார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவரோட பொசிஷன் அவுட் ஆஃப் பொசிஷன் அவர் ஆடுறாரு பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஓப்பனிங் பேர் நல்லா பண்ணாங்கன்ற ஒரே ரீசன்னால. அண்ட் பிங்க் பாலில் ஒரு மாதிரி தடவிட்டாருங்க. அவர் வந்து என்ன சொல்கிறது, பயந்து ஆடின மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ரோஹித் சர்மா நம்ம பார்த்ததே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த டெஸ்ட் மேட்சும் அவர் அதே பொசிஷனில் ஆடலாம். பட் அவரோட ஒரிஜினல் கேம் போய் சுற்றணும், அந்த மாதிரி ஒரு கேம் ஆடணும். அவர் எப்போவுமே அதை பண்ணக்கூடியவர் தான் அவர். அதே மாதிரி பண்ணார்னா அவர் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நான் வந்து ரோஹித் சர்மா திருப்பி ஓப்பனிங்லாம் அனுப்பி திருப்பி நான் அவர் கொலாப்ஸ் பண்ண விரும்பல. ரோஹித் சர்மா அதே பொசிஷனில் ஆட்டும், பட் அவரோட அக்ரெசிவ் இன்டென்ட் ஆடணும்னு சொல்கிறேன். உன்னோட ஒப்பீனியன் என்ன அதில்? கண்டிப்பா இதை நம்ம பெரிய ஃபேக்டரா சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து ரோஹித் சர்மா இல்ல, செகண்ட் டெஸ்ட்ல வந்தாரு, பார்த்தா இப்படி ஒரு இது உடனே ஃபேன்ஸ் பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரோஹித் சர்மா தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஒரு கேம் வச்சாலும் ஒரு பிளேயரோட இதை சொல்லவே முடியாது. கண்டிப்பா அவர் எப்படிப்பட்ட ஒரு பிளேயர், அவரோட கண்டிப்பா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இப்போ பீப்புள் அவரை பிளேம் பண்றது டெஸ்ட் கேப்டன்சிக்கு மட்டும்தான். ஏன்னா டெஸ்ட் சைடு வந்து இந்தியா அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்துச்சுங்க. ஹோம்ல வந்து தோத்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணிட்டு கண்டிப்பா 3-0 ஒயிட் வாஷ் இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா எந்த ஒரு ஃபேனுக்குமே ஒரு டென்ஷன் வரதான் செய்யும். ஒரு இந்தியன் ஃபேன்ஸ் டென்ஷன் வரதான் செய்யும். என்னடா இது 3-0 ஒயிட் வாஷ் ஹோம்ல நியூசிலாந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நியூசிலாந்து வந்து இங்கிலாந்து கூட ஆன டெஸ்ட்ல லிட்டரலா இங்கிலாந்து ஒயிட் வாஷ் இங்கிலாந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. நியூசிலாந்து அங்கதான் ஒரு மாதிரி இதுவாயிட்டே போச்சு. லிட்டரலா இந்தியாவோட சான்ஸ் குறைச்சிட்டு அவங்க தோத்துட்டு போயிட்டாங்க. அதுதான் இப்போ ஒரு வருத்தமான இருந்துச்சு. அந்த ரோஹித் சர்மா ஆடுறதுலாம் பிரச்சனை இல்லைங்க. அவரோட கேம ப்ராப்பரா ஆடிக்கணும், அவ்வளவுதான். அவர் அப்ப என்ன பண்ணுவாரு, ஓப்பனிங் வருவாரு, எக்ஸ்க்ளூசிவா ஆடுவாரு, நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிடுவாரு, ஒரு 30 பாயிண்ட்ஸ் அடிப்பாரு. அது ஒரு பிக் ஸ்கோரா கன்வெர்ட் பண்ணணும். அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இது யோசிக்கணும், பிளானை யோசிக்கணும். அவர் ஆடுறாரு இல்லைன்னா சொல்ல ஒரு பெரிய ஸ்கோர் கொண்டு வரணும்.
அவருக்கு டிஃபென்சிவ் பிளே ஸ்டைல் செட் ஆகலன்னு நான் ஃபீல் பண்றேன். அவர் மேபி அவருக்கு ஆட வரலையா, இல்ல அவருக்கு டிஃபென்சிவ் பிளே ஸ்டைல் செட் ஆகலையா, இல்ல அது என்னன்னு நமக்கு சரியா தெரியல. ஆனா அந்த டெஸ்ட்ல பார்த்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. இப்போ ஜாலியா இப்போ வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஆடினா பிரச்சனையே கிடையாது. அவரோட ப்ராப்பரா பிளே பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா அதுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பிளேயர்ஸுமே இருக்காங்க. யாருமே ஃபார்ம்ல இல்ல. மெயின் ஃபேக்டர் அதுதான், ஃபார்ம்ல இல்ல. ஏன்னா ரோஹித் சர்மா ஃபார்ம்ல இருந்தே நம்ம பாத்துருவோம் அவர் இப்படிதான் ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லீடிங் ரன் ஸ்கோர் அது மாதிரி நிறைய பண்ணிருக்காரு. அவர் ஃபார்ம்ல இருந்தா மேபி பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத ஃபீல் பண்றோம். ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியை குறைய சொல்ல முடியாது இந்த இடத்துல. அவர் டீமுக்கு என்ன தேவையோ அதான் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கேம் அவர் ப்ராப்பரா பண்ணணும், வேற ஒண்ணுமே இல்ல. ப்ரெஷர் எடுத்துக்க கூடாது, அதுதான் நான் மெயினா ஃபீல் பண்றேன். ஏன்னா ஒரு ஒயிட் வாஷ்க்கு அப்புறம் ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ஸ்ல இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு ப்ரெஷர் ஃபேஸ் பண்றது ஒரு சாதாரண விஷயம் தான். கண்டிப்பா யாரா இருந்தாலும் அந்த இடத்துல ஃபீல் பண்ணதான் செய்வோம். அவரோட கேம் அவர் ப்ராப்பரா ஆயிட்டா போதுங்க, பிரச்சனையே கிடையாது. இந்தியா கண்டிப்பா சக்சஸ் ஆகிற சான்சஸ் ஜாஸ்தியா தான் இருக்கு. எஸ் கரெக்டு. அதுவும் அவரோட கேரியர் எண்டுக்கே வந்துட்டார் அவர் ஆல்மோஸ்ட்டு. ஸோ அதனால் அவரும் பெருசாக எடுத்துக்க மாட்டார் இந்த ஒரு அவர் ஃபேன்ஸ் அவர் இது பண்ணுறது. ஸோ எஸ் அதெல்லாம் நம்ம கடந்து வந்துடுவோம். ஐ திங்க் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி நல்ல ஒரு ஃபார்முக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த தேர்ட் டெஸ்ட். அண்ட் இப்போது ப்ரெடிக்ஷன் டைம். 100 டோட்டல் 100ல் இந்தியாவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், ஆஸ்திரேலியாவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? செகண்ட் டெஸ்ட் நிறைய ஆடிட்டாங்கன்னா கஷ்டம். மேபி ஏதாச்சும் அவங்க தேர்ட் கேம்ல சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டெஸ்ட்ல அதே மாதிரி பண்ணாங்கன்னா இந்தியா சான்ஸ் இருக்கு. பட் இப்போ வரைக்கும் நான் ஆஸ்திரேலியா தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆஸ்திரேலியா 60, இந்தியா 40. ஓகே, 60-40 ஃபார் ஆஸ்திரேலியா கொடுத்துருக்கேன். என்னோட ப்ரெடிக்ஷன் ரொம்ப ஸ்லெண்டர் எட்ஜ் ஃபார் இந்தியா, 53-47 நான் இந்தியா கொடுக்குறேன். கன்சிடரிங் தட் கோலி, ரோஹித் சர்மா ஒரு நல்ல ஃபார்முக்கு வருவாங்கன்ட்டு, அண்ட் கேஎல் ராகுல் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் ஜெய்ஸ்வால் 3 செஞ்சுரி அடிப்பாருன்னு, அதில் 1 வந்துடுச்சு. அதுவும் 160 அடிச்சிருக்காரு, நாட் அது. ஸோ இன்னும் 2 செஞ்சுரி பாக்கி இருக்குது. விராட் கோலி அவர் கண்டிப்பாக ஏன்னா ஒரு செஞ்சுரி அடித்த அப்புறம் தலைவன் வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும் போது செகண்ட் டெஸ்ட்டில் அதே ஃபெயில். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணி இந்தியா வருவாங்க. நான் இந்தியா ஜெயிக்குன்னு சொல்லியிருக்கேன், ஜோஷுவா வந்து ஆஸ்திரேலியா ஜெயிக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டே எண்டில் ரிவ்யூ பண்ண முடிஞ்சா பண்ணுறோம், ஆகஸ்ட் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச அப்புறம் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஜோஷுவா. பை பை. தேங்க்யூ. பை கைஸ்.